ரொம்ப மோசம் விளையாடுறாங்க. இதோ நாங்க வந்துட்டோம். கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. SPD Orange Ranger. தாக்குங்க. எஸ் விடாத. தலைவர் பின்றாரு. பைபிள பின்றாம்பா. நம்பவே முடியல. சூப்பரா கலக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. லெட்டர் வந்திருக்கு. ஓ தேங்க்ஸ். பொம்கண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நானும் உங்க அப்பாவும் எஸ்பிடிக்கு ஒரு ட்ரிப் வரத முடிவு பண்ணிருக்கோம். நேர்ல வந்து பார்க்கலாம். networkhamilton.blogspot.in சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள மோராவா? இப்ப என் பேர் மோர்கனான்னு மாத்தியாச்சு. என்னால நம்ப முடியலப்பா. கிராம சோகா மாத்திட்டாரு. இது எனக்கு புரியலப்பா. திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத. சாரிப்பா. பிகி, அந்த பவர் ரேஞ்சர்ஸ் நான் அழிச்சாகணும். அதுவும் எல்லாரையும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. நீ மட்டும் உதவி செஞ்சினா கிரம் என்ன மறுபடியும் மொரவ மாத்திடுவாரு. ஓகே ஓகே. அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிப்பியா? மாட்டேன். நான் உன்னை வேப்ரஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. தெரியாம கேட்ட கூட வரியா? ஏய் தாமஸ், இது மோர்கானா. மோர்கானாக்கா இது தாமஸ். பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்கிறது எப்படின்னு எனக்கு சொல்லிடு. இல்லன்னா உன்னை வேப்பரைஸ் பண்ணிடுவியா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு நான் உதவி பண்ணுவேன். அதுக்கு எனக்கு இதோட உதவியும் தேவை. சாதாரண லேப்டாப் கம்ப்யூட்டரா? ஆமா, ஆனா இந்த லேப்டாப் ஒரு இன்டர் டைமென்ஷனல் ஹைப்பர் ஸ்பீடு லொகேட்டர். யார வேணா எங்க வேணா எங்க இருந்து வேணாலும் கூட்டிட்டு போகும். எங்க வேணாலும் உன்னை கூட்டிட்டு போய் நிறுத்தும். அது மட்டும் இல்ல 15 டைமென்ஷன். நீ ரூபிச்சு காட்டு. அதுவும் இவன் மேல. கொய்யல ஏமாலியா? டப்பார் டேய் சோபாக்கே ஓடிட்டா. ஏய் நான் அப்படி பாக்குறேன். மாட்டினா பிரியாணி போட்டுருவோம். ஒளிவா. பவர் ரேஞ்சர்ஸ் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? இதோட சக்தியை நான் பாத்துட்டேன். இனிமே கவலையே வேண்டாம். அவங்களே இங்க வருவாங்க. டாகி, ஒரு முக்கியமான விஷயம். லோக்கல் எனர்ஜி கிரிட்ல கம்ப்யூட்டர் ரேடியோ வித்தியாசமா பாத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்ததே இல்ல. இது நிச்சயமா ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் அது என்னன்னு பாருங்க. இது எங்க இருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ,
எங்களுக்கு ஒரு உதவி வேணும். எங்க பையன் எங்க சொல்லுங்களேன். பூமி. நிச்சயமா. ரீக் அதை பாஸ் பண்ணு. ஹலோ, என் பேரு பிரிட்ஜ். இருக்கட்டும். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் பூம். ஐயோ, என்ன நீங்க பிள்ளைனே கூப்பிடலாம். இது என் பொண்டாட்டி பேரு பெல்லு. நாசின், இவன் செட். ஹாய். பூம் கிட்ட கூட்டிட்டு போறோம். என் பையனை பத்தி தெரியாதா? அவன் பவர் ரேஞ்சராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பா. காமெடி. ரேக், பூம் எங்கன்னு போய் பாரு. இந்த பக்கம் வாங்க. என்னாச்சு ரேக்? ஓபன் பண்ணு. அம்மா, அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது பேரு அர்பன் டாக்டிக்கல் க்ளோசிட் சர்வேலன்ஸ். ஒரு பவர் கிடைக்கும் போது பெருமையா இருக்குப்பா. கேட் போட்ட கணக்குப்படி எனர்ஜி சோர்ஸோட லொகேஷன் இதுதான். என்ன எனர்ஜி? இங்க ஒரு லைட் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. கேட்டோட கால்குலேஷன் மிஸ் ஆகாது. நிச்சயமா ஏதாவது பெருசா இருக்கும் பாரு. இல்ல சின்னதா கூட இருக்கலாம். ஆர்டினரி லேப்டாப்பா இருந்தா நிச்சயமா எஸ்பிடி அலாம் அடிக்காது. சரியா சொன்னா. இது சாதாரண லேப்டாப் கிடையாது. எப்ப பாரு யாருக்கு தெரியும்? ஜாலியா சுத்திட்டு வாங்க நண்பர்களே. நீ ஒரு ரேஞ்சர்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கியா? இதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே. எஸ்பிடி என்ன ரேஞ்சரை தேர்ந்தெடுக்கலங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு வரல. அவங்க முகத்தை தான் நீங்க பாத்தீங்களே, எவ்வளவு பெருமை இல்ல? அதென்ன ஆரஞ்சு ரேஞ்சர்? ஆமா, அதான ஸ்குவாடோட கமாண்டர். கிழிஞ்சது போ. இங்க இருந்து வெளியே போக வழியே இல்ல. என்ன தலைங்களா ஜாலியா? என்னோட ரீலோகேட்டர் பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் எனக்கு நல்லா தெரியும். இந்த கேரட்ஸ கொடுத்தா கிராமம் எனக்கு நிறைய பணம் தரும். நாங்க சாதாரண கேடட்ஸ் கிடையாது. ரெடி? ரெடி. எஸ்பிடி எமர்ஜென்சி. Power Rangers. Dora. எப்படி இருக்கு? இவன் என்ன உண்மையிலேயே ரொம்ப கடுப்பேத்துறான். விடக்கூடாது இவனை. இப்போ நாம எங்க போறோம்? என்கிட்ட மோதிரியா? என்ன காத்து வாங்கிட்டு இருக்கியா? என்ன ஜோக்கா? தூக்கு. சரிப்பா. இப்போ ஒரு அழிக்க போறேன். முயற்சி பண்ணு. அவனை விடக்கூடாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதொன்னும் அப்படி பெரிய பொய் இல்லையே. ஒரு சின்ன பொய் அவ்வளவுதானே. இதால யாருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. நான் அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? பூம் நமக்காக என்னென்னமா செய்யறான். அவனுக்காக இந்த சின்ன உதவி செய்யக்கூடாதா? ஓகே கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, க்ரூகருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரியாம பாத்துக்கலாம். அதோ அதான் லேப். ஆனா நாம அதுக்குள்ள போக முடியாது. அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அப்புறம் அதான் கமாண்ட். அதுக்குள்ளேயும் நாம போக முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற சில பேர் தான். என்னால நம்ப முடியல. உள்ள வந்துட்டு ஆனா எதையும் போய் பார்க்க முடியல. நல்ல முடியல. சோ ரேஞ்சர்ஸ் எல்லாரும் ஸ்குவாட் கமாண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங்க்கு நேரம் ஆயிடுச்சு. என்னதான் எப்ப பெருமையா இருக்கு. இது நவுத்துங்க. ஐயா வணக்கம். குட் மார்னிங்.
இந்த ஸ்பீடுல தினம் இப்படிதாம்மா நடக்கும். இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணல. சில நேரங்கள் இப்படிதான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவேன். ஏன்னா இவங்களுக்கும் பிரேக் வேணும்ல. இது நல்லா இருக்கு. நம்ம பையன் ஆரஞ்சு ரேஞ்சரா மாறறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இத பார்போம். உங்க அப்பா அம்மா கிட்ட எப்பவாவது உண்மையை சொல்லிடு. உண்மையா? உண்மை என்னன்னா அது எங்க அடுத்த ப்ராஜெக்ட தனியா பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தானா? ஆமாண்டா. ஆமாமா, அப்படிதான். ஆமா, கரெக்ட் தான். போங்க. ஆமா, நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் கமாண்டர். அவங்களுக்கு பரிச்சை. என்ன பிரச்சனை சார்? நம்ம டீம்ல இருந்த 2 பேரை பல மணி நேரமா காணல. அவங்க இருக்கிற இடம் தெரியல. ஆனா கடைசி அவங்க இருந்த இடம் மட்டும் தான் நமக்கு தெரியும். சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க. கவலைப்படாதீங்க சார், அது நாங்க பாத்துக்கிறோம். அவங்க எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே. அவங்க பைக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? சில்லுல இருக்கு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கு. இவனா? ரெடியா? ரெடி. எஸ் ரெடி. எஸ் ரெடி. பாத்தீங்கல்ல, இது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அது எங்க கிட்ட கூட. சரியா சொன்னேன். அது எப்படி முடியும்? ஏய், வந்துட்டானுங்க. அப்படியே ஊடு கட்டுங்கடா. தயார். தனித்தனியா தாக்குங்க. ஓடி போங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவுமே எஸ்பிடி ரேஞ்சர்ஸோட வரலாற சொல்லுமா? புரியுதுல்ல? புரியுது. இப்ப கூட ஏதோ ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. சொல்லிட்ட மகனே, அங்க பாரு. ரேஞ்சர்ஸுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். உன் தெருவுக்கு சரியான தீனி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விடாம போய் மேய்ச்சிரு மகனே. எஸ்பிடி எமர்ஜென்சி. நான் ஆர்மர் எடுத்துட்டு வரலையம்மா. ஒரு நிமிஷம். என்ன பண்ணுவேன்? எனக்கு வழியை விட்டு ரேஞ்சர்ஸ். அவங்கிட்ட இருக்கிற லேப்டாப்ப நம்ம புடுங்கடோ. மத்தவங்களை நீங்க சமாளிச்சுக்கங்க, அதை நான் பாத்துக்கிறேன். சரி. ஃபயர். மாடி. மண்டையாயிடா. நல்ல வேலை பண்ண பிரேஷ். இவன் இருக்கீங்க. வார்த்தை இல்ல. நல்ல பையன் ரிக். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். பூம். அது என்னோடது. என் புள்ள கூலி மாதிரி சட்டை போடுறான். அதுக்கு பாயரா. ஹாய். நீ பின்னாடியே இரு. ஏன் நிக்கிற? வா.
உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்திரி. எல்லாத்தையும் நீ தான் சொதப்பிட்ட. ஜாக்கியஸ் கையை பார்க்கவே முடியாது இனிமே. என்னது? So you believe this laptop is the key to everything? Yes, sir. I think it's a control unit for our interdimensional relocator. Logical, yes, but improbable. We don't have the technology for... Remember, Kat, we're dealing with Grum. We cannot underestimate his capabilities or his resources. And you had it, but lost it to the Trubians? Well, something sort of happened. I lost it, sir. ஆமா சார், தேவையில்லாம அவங்க சண்டைக்குள்ள குறுக்க போனேன், அதனால லேப்டாப் கைவிட்டு போயிடுச்சு. நான் ரேஞ்சரா இருந்த மாதிரி நடிச்சேன் சார். என்ன சொன்ன? எங்க அப்பா அம்மாவுக்காக தான் சார் நடிச்சேன். இன்னும் வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இது என்னோட ராஜினாமா கடிதம் சார். வேண்டாம் போ. உன் ராஜினாமாவை நான் ஏத்துக்கிறேன். இங்கதான் என்ன ஸ்கை, ஏன் இப்படி நடக்குது? அவன் கையில இருக்கிற அந்த டிவைஸ் தான் கீ. ஆமா, மொத்தமா உங்களை வழி அனுப்புற ரேஞ்சர்ஸ். அதை பிடிக்கலாம். எங்க செல்ல அதெல்லாம் வேண்டாமா. ஆரஞ்சு பவர் பா ப்ளீஸ் சும்மா இருங்க. உன்னை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். பா போதுமா? என்னப்பாச்சு? நான் ஒரு ஏமாத்துக்காரம்மா. நான் போய் பேசிட்டேம்மா. என்ன பூ? ஆமாமா, உண்மைதான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஆரஞ்சு ரேஞ்சர் இல்ல. ஆரஞ்சு ரேஞ்சர்னே ஒண்ணு கிடையாது. நான் இங்க வந்த 3 நாள்ல என்ன அகாடமில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கம்மா. நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா நீ 5 வருஷமா இங்க தானப்பா இருக்க. நான் இங்க எஸ்பிடி லேப்ல வேலை செய்யறவன். உங்களை புண்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். உங்களை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சேன். எஸ்பிடில இருந்து இப்ப நான் ராஜினாமா பண்ணிட்டேன். லேப்ல இருக்கிற என்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறேன். நான் உடனே கிளம்பி ஆகணும். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஹே பூம். ஐம் சாரி, என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக தான் நான் வந்தேன். பூம், நல்ல வேளை நீ இங்க இருக்க. எனர்ஜி பீக் அனாலிசிஸ்ல இருந்து நான் டேட்டாஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட அனலைசர் கிடைச்சதுன்னா லேப்டாப்போட எனர்ஜி சிக்னலை டிடெக்ட் பண்ணலாம்னு இருந்தேன். ஜாக்ஸ் கையை கண்டுபிடிக்கணும். அப்படியா? நான் முயற்சி பண்றேன். இதை நான் இங்க இருந்து பாக்குறேன். ஓ, பிளக் எல்லாம் சரியா பின் பண்ணல, சாரி. இப்ப பாரு, கிடைச்சிடுச்சு. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன ஆச்சு? இப்பதான் பூம் அனலைசர் ஆன்லைனுக்கு கொண்டு வந்தான். கோஆர்டினேட்ஸ் எல்லாம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட சமயத்துல அவங்க இருக்கிற இடத்தை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாருங்க, கிடைச்சிருச்சு. இல்ல, இந்த கண்ட்ரோலர் இன்னொரு பக்கமா ஆக்டிவேட் பண்ணணும். யாராவது இதை பண்ணியே ஆகணும். நான் பண்றேன். நானும் வரேன். நாங்க எல்லாருமே போறோம். இல்ல, எனக்கு கிரம் மேல சந்தேகமா இருக்கு. அவங்கிட்ட ஏ ஸ்குவாட் இருக்கு. பூமியை காப்பாத்த நீங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. நான் போலாமா? சார், நான் வேணா ஏமாத்தி இருக்கலாம். ஆனா கேஜெட்டை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? கேட், பூம் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ண. பார்த்தது போதும், எழுந்திருங்க ரேஞ்சர்ஸ். இன்னும் நிறைய வேலை இருக்கு. உங்களை பாக்கிறதுக்காக கிரம் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ரிப்பை நான் பார்த்ததே இல்ல. தேவையில்லாம என் மனசை ரொம்ப புண்படுத்தாதீங்க ப்ளீஸ். தலிபோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன பண்ற? நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இதத்தானே தேடிக்கிட்டு இருக்க. நான் உண்மையா சொல்லிட்டா,
எங்களை தோக்கடிச்ச முத ஆளு நீதாயா? இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா? நான் தான் கடைசியா. இருக்கு, கிடைச்சிச்சு. இன்னும் இருக்கு. அது என்னோடது. சுலபத்துல என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஒழிஞ்சா. சூப்பர். ஆனா அவன் திரும்பி எப்ப வேணாலும் வரலாம் தெரியுமா? தேங்க்ஸ் பூம். பூம். ஓ ராஜினாமா லெட்டர்ல நீ கையெழுத்து போட மறந்துட்ட. அதனால இந்த லெட்டரை என்னால ஏத்துக்க முடியாது. சரி, நீ இங்க ஒரு ரேஞ்சர் இல்ல, ஆனா இங்க நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லவா? உண்மையை மட்டும் சொல்லு. நீ எப்படி இருந்தாலும் உன் மேல நாங்க வச்சிருக்கிற அன்பு மாறாது. உண்மையை சொல்றேன். நான் இங்க வேலை செய்யறேம்மா. நான் இங்க சீஃப் கேஜெட் டெஸ்டர். தூக்கி போடுவாங்க, அதை நான் இங்க உட்காந்து சரி பண்ணுவேன். சில நேரம் உள்ள போவேன், சில நேரம் வெளியில வருவேன். சில நேரம் ஏத்துக்குவாங்க, சில நேரம் என்ன தூக்கி எறிஞ்சிருவாங்க. எல்லாமே எனக்கு நடக்கும்பா. ஆனாலும் நல்லா இருக்கு. ஏன்னா நான் இந்த வேலை செய்யலன்னா, நான் இங்க இல்லைன்னா ரேஞ்சர்ஸால இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தவே முடியாம போயிருப்பா. உதாரணத்துக்கு இது ஒரு பவர் பேக். இதுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்த்துட்டேன். அதனால இப்போ இது இருக்கிறதுலே அற்புதமான டெக்னாலஜி. அம்மா